வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எவ்வளவோ பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணி செம்மையாக அப்படியே மேனரிசமாக போய் நின்னாலும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்மளை வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணது கம்மியாக இருக்குது. நான் என்ன பண்ணாலும் ஏன் அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. நான் இங்கே டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு 5 ஹேபிட்ஸ் பற்றி நான் இங்கே பேச போகிறேன். அந்த 5 ஹேபிட்ஸில் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஹேபிட்ஸ்னால தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், சம்டைம்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கூட உங்களை பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மோட்டிவ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட கரியர், உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையுமே லெவலப் பண்ணுறது தான் நம்ம சேனலோட மோட்டிவ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டுடேஸ் டாபிக், ஏன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் எனிஒன் உங்களை ஹேட் பண்ணுறாங்க, உங்களை டிஸ்லைக் பண்ணுறாங்க, உங்களை பிடிக்காமல் போகிறதுக்கான காரணங்கள் இதோ. ஃபஸ்ட்டு, அன்னவுன் சர்க்காசம். சர்க்காசம்னா இப்போது நீங்கள் எடுத்துருக்கீங்களா, டே அவன்டா, டே இவனைப்பாடுறா, இவன் மண்டையப்படுறா எப்படி இருக்கிறது, டே இவனைப்பாரு ஆந்த தலையன் வர்றான் அப்படிங்கிற மாதிரி நம்ம லைக் சந்தானம் சொல்லுவார் தெரியுங்களா, அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு டைம் வந்து பார்த்தா இன்ஸ்டன்ட் சிரிப்பு வரும். ஆனால் நீங்கள் ஒருத்தரை அப்படி கிண்டல் பண்ணும்போது அவங்க ஹர்ட் ஆகும். அதனாலேயே நிறைய பேருக்கு உங்களை பிடிக்காமல் போகும். இவன் பெரிய இன்னமும் பர்ஃபெக்டாக இருக்கானா, இவன் பெரிய ஒழுங்கா, இவன் பெரிய ஆனலகனா, சும்மா எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு உங்களை பிடிக்காமல் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஹேபிட் இருந்ததுன்னா தூக்கிடுங்க. செகண்ட், too much of photos upload on social media. லைக் இப்போ ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பீங்க. அந்த ஸ்டேட்டஸ் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா பார்க்கலாம், லைனாக அப்படியே ரயில் ஓடுறது. என்னோடய ஆஃபீஸில் என்னோடய ஒரு கொலீக் ஒருத்தர் இருக்கான். அவன் புதுசாக ஜிம்முக்கு போகிறானாமா. ஓகே ஃபைன், என்கிட்ட வருவான். வந்துட்டு சார் ஸ்டேட்டஸ் இப்படி தானே சார், ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா அப்படின்னு என்கிட்டயே கேட்பான். அவன் ஒரு க்யூரியாசிட்டியில் பண்ணுறான், ஓகே. பட் அவன் டெய்லியும் ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அவன் ஒர்க் அவுட் பண்ணுறது ஸ்டேட்டஸு, அவன் அங்கே ஜிம்மில் போய் ஃபோட்டோ எடுத்தது, இந்த மாதிரி அவன் என்னென்ன பண்ணுறானோ அது எல்லாத்தையுமே வந்து சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் போட்டு அதை நாங்கள் பாருங்கன்னு நம்ம மேலே வந்து லைக் வேணும், அது எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ. ஓகே, ஒரு டைம் ஃபோட்டோவை நீங்கள் பார்த்து எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. அவன் சும்மா அவன் என்னென்ன பண்ணுறானோ அது எல்லாத்தையுமே நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது நாட் ஒன்லி தட் பர்சன், நிறையா பேர் இருக்காங்க. நான் இந்த போய் இங்கே திங்கிறேன், இங்கே இதை வாங்குறேன், இங்கே தூங்குறேன், இது எனக்கு பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும்னு டெய்லியும் ஒரு 10 ஃபோட்டோவாவது அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பண்ணுறது அவங்களுக்கு அன்சேஃப், அது வேறு விஷயம். பட் நமக்கு அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். ஸோ இவன் வேறடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இரிட்டேட் ஆகிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் ரயில் விட்றீங்க, ஆர் உங்களோட பர்சனல் லைஃப்பில் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் வந்து டெய்லி ஓவராக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது நீங்கள் ஒரு க்யூரியாசிட்டின்னு நினச்சி பண்ணுறீங்க. பட் அதெல்லாம் மற்றவங்களுக்கு செம்ம காண்டாகும். ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், நாட் ஸ்மைலிங். லைக் இந்த வீடியோ நான் இப்படி பேசுகிறேன் இங்கே ஒத்துக்கோங்க. உங்களுக்கு ஏன் மக்களை வந்து வெறுப்பு வருது, உங்கள் மேலே ஏன் எல்லோரும் வெறுப்பாக இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம்னா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ரொம்ப ரூடாக பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, செம்ம காண்டாயிருவீங்களா இல்லையா, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்காமல் அப்பப்போ உங்களோட அந்த பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்லை காட்டுங்க. அதுக்குன்னு ரொம்ப பல்ல காட்டினீங்கன்னா இழிச்சவாயின்னு சொல்லிடுவாங்க. அதுக்குன்னு இல்லாமல் எப்போவுமே உம்மடா மூஞ்சியை போட்டு உருன்னே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பார்த்தாவே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து எல்லாத்துக்கும் வந்துடும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் எப்போவுமே என் ஆஃபீஸில் யார் வந்தாலும் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ஆப்போசிட்டில் வராங்க ஃபஸ்ட்டு மார்னிங் நான் மீட் பண்ணுற போது என்னோடய ஸ்மைலி ஃபேஸில் அவங்கள வந்து வெல்கம் பண்ணுவேன், ஆர் அவங்களுக்கு க்ரீட்டிங்ஸ் கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் எங்கிட்டிருந்து அவங்களுக்கு ஷேர் ஆகும். நீங்கள் சிரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆர்ட். அந்த ஒரு ஆர்ட்டை கற்றுக்கோங்க. அந்த கற்றுக்கிட்டிங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். அந்த ஆர்ட் இல்லை அப்படின்னா உங்களை மற்றவங்களுக்கு பிடிக்கிறது வாய்ப்பில்லை. ஃபோர்த் ஒன், காம்ப்ளிமெண்ட்ஸ்.
யாராவது உங்களை பற்றி காம்ப்ளிமெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை வெல்கம் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்காவது காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்காம இருந்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க. தட்ஸ் ஆல். நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டில் காலையில் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் காலையில் ஒரு ஆப்போசிட்டில் ஒருத்தர் வராரு அப்படின்னா, நைஸ் ஷர்ட்யா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி, நம்ம போட்டு வந்திருக்கு ஷர்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வேலையை சூப்பராக செய்வான். அதே மாதிரி நைஸ் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது நல்லாயிருக்கும். உன் ஷூஸ் எப்போ வாங்கினேன், சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க. காம்ப்ளிமெண்ட்ஸ் அது நல்லாவே இல்லைனாலும், ஒருவேளை லிப்ஸ்டிக், விஜய் சொல்லுவார் பார்த்தீங்களா, லிப்ஸ்டிக் அதிகமாக தமிழன் படத்தில், அந்த மாதிரி நீங்கள் லிப்ஸ்டிக் நல்லா போட்டிருக்கீங்க பட் அது ரொம்ப அடிக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட மனசில் நீங்கள் வேறு லெவலில் நிற்பீங்க, உங்களை ரொம்ப பிடிக்கும். அதை விட்டுட்டு காம்ப்ளிமெண்ட்ஸே கொடுக்காமல் இருந்தீங்கன்னா பிடிக்காமல் போயிடும். இவன் என்னடா நம்ம ஏதாவது ஒன்று கேட்டுட்டு வந்து நல்லா இருக்கான்னு கேட்டாலும் போ நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா உங்களை யாருக்கும் பிடிக்காமல் போயிடும். ஸோ பார்த்துக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அட்டென்ஷன் சீக்கர். அட்டென்ஷன் சீக்கர்னு என்னப்பா, எல்லாரும் என்னையவே பார்க்கணும், அதுதான் எனக்கு அட்டென்ஷன் சீக்கர், அதுதாங்க எனக்கு வேணும் அப்படிங்கிறீங்க பார்த்தீங்களா. லைக் ஒரு தத்துவம் சொல்லுவாங்களா, கல்யாணம்னா அதில் நான் தான் மணமகனாக இருக்கணும், கருமாதின்னா நான் தான் பணமாக இருக்கணும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அது அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஏன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பையன் ஜிம்முக்கு போயிட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களான்னு கேட்டே இருப்பான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவன் மற்றவங்களோட அட்டென்ஷனை அவன் பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக அவன் அதை பண்ணுறான். பட் இவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குலாம் ஒரு மாதிரி கடுப்பாகுது. அந்த மாதிரி தான் உங்களை பற்றின பெனிஃபிட்ஸை நீங்கள் வாயை விட்டு ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி அவங்களா பார்த்து அதை ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ன ஜிம்முக்கு போறியா, பைசப்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது, ஷேப்பே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா தன்னடக்கமா பரவாயில்ல சூப்பர் பர்சன்யா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, ஜிம்முக்கு காலை டெய்லியும் 150 புஷ்அப்ஸு, இந்த பக்கம் ஒரு 25 கிலோ, இந்த பக்கம் ஒரு 25 கிலோ, செம்மையாக அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு ஊழ உதார விட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பையனுக்கு உங்களை பிடிக்காது. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டான்டா சீனு, என்ன பண்ணாலும் சீனு, பார்த்தாவே எல்லோரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஸோ இதை கொஞ்சம்லாம் இல்லைங்க, இந்த ஹேபிட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. அதை விட்டுட்டிங்கனாவே நிறையா பேர்த்துக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். மறக்காமல் நான் இங்கே சொன்ன இந்த விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் ஹை ஆகும். யாருக்காவது உங்களை பிடிக்கலாமல் இருந்தாலும் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் வளரும். ஸோ மற்றவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, என்ன பண்ணணும், ஒருத்தவங்களுக்கு கூட எப்படி பேசணும், எப்படி டெவலப் பண்ணுறது, அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். நாம் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்து மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலை எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். Until then, bye from your friend ரஞ்சித்.